ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோழி சத்தம் யூடியூப் சேனல். நான் உங்கள் சரவணன். நம்ம போன போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டூர் வீடியோ போட்டோம். போன வாரம் இந்த ஷெட்ல உள்ள அருமை பெருமையெல்லாம் சொல்லியிருந்தேன். டைமர் போட்டிருக்கேன், அது போட்டிருக்கேன், இது போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வாரம் இந்த ஷெட்ல நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன், அது போக ஒரு சில போன வாரம் விட்டு போன ஒரு சில பிளம்பிங் விஷயம் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே வீடியோவை நான் இதில் கவர் பண்ணியிருக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ஷெட்டு எப்பவுமே கிழக்கு மேற்கா போடணும். நான் ஈவினிங் இந்த வீடியோ எடுக்கிறேன், இது சூரியன் அஸ்தமனம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதான் மேற்கு, இந்த உங்களுக்கு வலது பக்கம் இருக்கிறது கிழக்கு. ஷெட்டு வந்து இந்த நீல வாக்கில் தான் போடணும். அப்பதான் வந்து உங்களுக்கு சூரிய ஒளி டைரக்டா கோழிக்குள்ள படாது. அது மாதிரி மழை பெஞ்சாலும் உங்களுக்கு உள்ள வராது. ஸோ கிழக்கு திசையிலையும் மேற்கு திசையிலையும் நீங்க செவர் எழுப்பி கட்டலாம். அப்படி இல்லைன்னா தார்பாய் வச்சு வலை போட்டு அதுக்கு மேல தார்பாய் வச்சு கட்டிக்கலாம். ஸோ இந்த ஷெட்டோடைய அகலம் பார்த்தீங்கன்னா 24 அடி. நீங்க 25 அடி வரைக்கும் போடலாம். அதுக்கு மேல நீங்க வந்து அகலம் போட்டுறாங்க, உங்களுக்கு வென்டிலேஷன் உள்ள கிடைக்காது. நீளம் நீங்க கிலோமீட்டர் கணக்கா போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அகலம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 25 அடிக்கு உள்ள இருந்தா நல்லா. 25 அடி வரைக்கும் போடலாம், இல்லை 25 அடிக்கு உள்ள இருந்தா ரொம்ப சூப்பரா இருக்கும். நீளம் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஷெட்டு இதோடைய சைடு உயரம் பார்த்தீங்கன்னா 7 அடி ஹைட் நீங்க சைட்ல கொடுக்கலாம். ஆனா வெளியே ஆஸ்பெக்டர் ஷீட்டோ 2 அடி நீட்டி விட்டுக்குங்க. அப்பனா உங்களுக்கு மழை பெஞ்சா தண்ணி உள்ள வராது. நான் இதுல மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே, அப்போ அந்த அந்த 6 அடி 7 அடி ஹைட் நீங்க கொடுக்குறீங்க. தரையில இருந்து ஒரு 1.5 அடி வரைக்குமே நீங்க வந்து இந்த மாதிரி கல்லால சைட்ல கட்டிருங்க. இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, தார்பாய் கட்டலாம், சாரி நம்ம தகர ஷீட் வைக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு இல்ல, நாலாவது தகர ஷீட் கண்டிப்பா ஓட்ட விழுந்துரும். அப்புறம் ஷெட்டோட சென்டர் ஹைட் வந்து குறைஞ்சது ஒரு 12 அடி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஷெட்டு போடுறவங்ககிட்ட கேட்டுக்குங்க. 12 அடிக்கு மேல போட்டா கொஞ்சம் ஹீட் கம்மியா இருக்கும். ஆனா ஷீட்டு தூக்கிருமான்றதை கேட்டுக்குங்க. 10 டு 12 அடி வச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும். வென்டிலேஷனும் ஓரளவுக்கு இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏத்தலாமான்னு சொல்லி நம்ம ஷெட்டு கெட்ட வர்றவங்ககிட்ட கேட்டு அவங்க ஓகே சொன்னாங்கன்னா, எனக்கு இடத்துக்கு இடம் வந்து காத்து அது மாதிரிலாம் மாறும். என் இது ஓப்பன் ஸ்பேஸ், அதனால நான் வெறும் 12 அடி தான் கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இடம் எப்படி இருக்கு அவங்ககிட்ட கேட்டுட்டு இல்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டா நீங்க 12 அடிக்கு மேல கூட தாராளமா போடலாம். அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா மினிமம் 12 அடியாவது கொடுத்துருங்க. இந்த சைடு அகலம் சென்டர் ஹைட்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணிட்டேன்னா, ஆனா நான் மிஸ் பண்ணது இந்த ஆஸ்பெக்டர்ஸ் தான். ஒரு 2 அடி வெளியே நீட்டி இருந்தேன்னா ஜம்முன்னு இருக்கும். அப்புறம் இன்னொரு மிஸ்டேக்கு, நீங்க தயவு செய்து கொத்த வேலை வைக்கச்சுல கடைசியா எனக்கு கதவு சரியா திறக்க முடியலன்னு சொல்லி அங்க மட்டும் கொத்தி விட்டோம். ஐயா கொஞ்சம் பூசி கொடுங்கன்னா, இந்தா போயிட்டு வரேன்னாரு. பல மாசம் ஓடி போச்சு, அவரை பிடிக்க முடியல. எந்த குறை வேலையும் தயவுசெய்து வச்சிடாதீங்க. குறை வேலை வச்சீங்கன்னா கண்டிப்பா நடக்காது. எங்க ஊர்ல இப்படிதான். அதுக்கப்புறம் கிராக்கு, புது பில்டிங்ல ஏன் இப்படி கிராக் விழுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, சென்டர்ல ஒரு பில்லர் வரும், அதுக்கு நேரா நம்ம கரெக்டா கிராக் விழுது. இது கொத்தநாட்டை கேட்கச்சுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லைண்ணே அது அப்படிதான் விழும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி ஐடியா இல்லை. சரி இங்க மட்டும் தான் கிராக் இருக்குன்னா, இதுக்கு நேர் ஆப்போசிட்ல இங்கேயும் பாத்தீங்கன்னா பில்லருக்கு நேரம் மட்டும் கிராக் விழுந்திருக்கு. ஒருவேளை கொத்த வேலை தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா இந்த கிராக் ஏன் வருது, இதனால எதுவும் பிரச்சனையா, இல்ல இந்த கிராக்கை நம்ம எதுவும் லப்பம் கிப்பம் பார்க்கணுமான்றது தெரிஞ்சா சொல்லுங்க. வேற எந்த இடத்துலயும் கிராக் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம பிளம்பிங் டிவிஷனுக்குள்ள வருவோம். நம்ம இதான் மெயின் டேங்க். அதுல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி சப் டேங்க்ல வரும். நீங்க டேங்க் வைக்கச்சுல கண்டிப்பா இதுக்கு பேர் வந்து யூனியன்னு பேரு. இந்த யூனியன் மாட்டி டேங்க் வைங்க. ஏன்னா அப்பதான் நீங்க இந்த யூனியனை நீங்க கழட்டினீங்கன்னா டேங்கை தனியா தூக்கிடலாம். நீங்க பிளம்பர்கிட்ட கேளுங்க, அவங்க கரெக்டா பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ மெயின் டேங்க்ல இருந்து ஒரு லைன் வந்து இதுக்கு சப் டேங்க் இறங்கும், அதுக்கடுத்து அடுத்த சப் டேங்க் இறங்கும். அதுக்கப்புறம் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லெவல் பைப், கண்ணாடி பைப் மாதிரி இருக்கா, அது ஒரு பால் மாதிரி தண்ணி இருக்கா இல்லையான்னு நம்ம டேங்கை திறந்து பார்க்க வேண்டாம். தூரத்துல இருந்து பார்த்தாலே இந்த எவ்வளவு தண்ணி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் வெறும் 50 ரூபாக்குள்ளதான் வரும். கண்டிப்பா மாட்டச்சுல இந்த லெவல் பைப் மாட்டிக்கிங்க. ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா 2 நாளைக்கு ஒருக்கா இது கிளீன் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு உங்க டக்கு டக்குன்னு பாசி பிடிச்சிரும் அந்த பிரச்சனை. ஸோ சப் டேங்க்ல இருந்து இந்த மாதிரி பைப் லைன் வழியா நிப்பிளுக்கு தண்ணி போகும். இந்த நிப்பிள் சிஸ்டம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். கோழி வாய் வச்சாலே உங்களுக்கு தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்புறம் முக்கியமான விஷயம், பிளம்பர்கிட்ட சொல்லி எல்லா அவுட்லெட் பைப்பையும் ஒன்று போல கனெக்ட் பண்ணி ஒரே அவுட்டா வச்சிருங்க. நீங்க ஒரு சிம்பிளா ஒரு ஓசை மட்டும் சொருவி அப்படியே பைப்பை தூக்கி நீங்க வெளியே தூக்கி போட்டீங்க அப்படின்னா, ஒரு வாலும் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பைப் லைன்ல உள்ள அழுக்கெல்லாம் அப்பப்போ கிளீன் பண்ணிக்கலாம். நான் வாரத்துக்கு ஒருக்க இப்போ டேங்கை ஃபுல்லா ட்ரைன் பண்ணிட்டு புது தண்ணி ஏற்றிடுவேன். ஏன்னா நம்மளால வந்துட்டு ஒரு ரெகுலரா பைப்பை கிளீன் பண்ணிட்டே இருக்க முடியாது, ஆசிட் போட்டு கோழி இருக்கிறதுனால. அப்புறம் நம்மளுடைய மெயின் டேங்க்லயும் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோட் இருக்கும், சப் டேங்க்லயும் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோட் இருக்கும். இந்த ஃப்ளோட்டோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி குறைய குறைய பால் கீழே போகும், அது வந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வரும்.
பால் மேலே வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். நீங்கள் இந்த சின்ன டேங்க்கு கண்டிப்பாக ஃப்ளோட் போட்டு தான் தருவாங்க. ஆனால் நீங்கள் மெயின் டேங்க்குக்கும் இந்த மாதிரி ஃப்ளோட் போட்டுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டேங்க் நிறைஞ்சதுக்கு அப்புறம் செடிக்கு தண்ணி பாய்ச்சுற மாதிரி உங்களுக்கு வச்சுக்கலாம். இந்த ஃப்ளோட்டை மெயின் டேங்க்லேயும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஓவர்ஃப்ளோ வச்சிங்கனாலுமே அந்த இடம் ஃபுல்லாக சதசதன்னு ஆகும். நீங்கள் வந்து மெயின் டேங்க்குமே யூனியன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு யூனியனை கலட்டினோடனே அந்த டேங்கை தூர எடுத்துடலாம். இது டேங்க் கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி நின்று உள்ளே கழுவுறது ரொம்ப கஷ்டம். நான் சின்ன டேங்க் போட்டிருக்கேன், அதனால நான் அசால்ட்டாக கழுவி யூனியன் போட்டு கழட்டிட்டேன். பெரிய டேங்க் போட்டவங்க சின்னதாக யாராவது இருக்கிற பசங்க உள்ள இறக்கி விட்டு தான் கழுவணும். தண்ணி இன்வால்வ்லையும் நான் வந்து இதாக யூனியன் தான் போட்டிருக்கேன். அப்புறம் பெரிய மிஸ்டேக் இதாங்க. நான் வலை போட்டது 2 இன்ச் வலை போட்டேன். மைனா, காக்கா வரக்கூடாதுன்னு மட்டும்தான் யோசனையே தவிர்த்து, இந்த எலி, அணில் வரும் அப்படிங்கிறது என் மண்டையில யோசனையே இல்லை. இதெல்லாம் நான் பெரிய பண்ண தப்புல ஒன்று. இந்த வலை போட்டேன். ஆனால் அந்த வலையும் சேர்த்து தான் கடிச்சிட்டு உள்ளே போயிடுறாங்க. பாம்பு உள்ள வரல. ஏன்னா ஒரு 2 வாட்டி கூட பாம்பு வலையில சிக்கி செத்து போயிருந்துச்சு. இந்த வலை ஆனால் வெயிலுக்கு தாங்க மாட்டேங்குது. இது வந்து செகண்ட் ஹேண்டாக தான் வாங்குறோம். இது பார்த்தீங்களா, இப்போ ஒரு ஓந்தான் நிற்காம பாருங்க. ஓந்தான் பிரச்சனை பெரும் பிரச்சனை. ஓந்தான் என்ன பண்ணுறான், உள்ளே வந்துட்டு முட்டையெல்லாம் கடிச்சு தூக்கி மஞ்சக்கருவை கடிச்சிட்டு போட்டுறான். ஓந்தான் அந்த தொந்தரவு பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலி, அணில் கரெக்டாக வந்து மூட்டையை ஓட்டை போட்டு தின்னுட்டே போகும். ஏன்னா மூட்டை ஓட்டை போடுறதுலாம் பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா, எலி வந்துச்சுன்னா பின்னாடியே வந்து பாம்பும் வரும். டெய்லி ஒரு 1/4 கிலோவா தீவனம் வேஸ்ட் ஆகிட்டே போயிருந்துச்சுன்னா ஒரு மாதம் கணக்கு பண்ணிங்கன்னா அதுவே பெரிய இதாகிடும். அப்புறம் ஷெட்டுக்குள்ளே கேமரா. நான் இந்த ஆங்கிள்லையும் ஒரு கேமரா வச்சுருக்கேன் பாருங்கள். ஷெட்டு டோட்டலாக கவர் ஆகிட்டு. அது மாதிரி அந்த சைடு வாசல்லையும் ஒரு கேமரா வச்சுருக்கிறேன். இன்னொரு கேமரா எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரூடிங் செட்டுக்குள்ளே வச்சுருக்கிறேன். இந்த கேமரா நான் மாட்டுறதுனால நான் வெளியே இருந்தாலும் இது ஒரு வேளை ஆல்ரெடி ப்ரூடிங்க்கு வந்து இது போட்டிருக்கேன், நம்மளோட இன்வெர்டர் போட்டிருக்கிறேன். அதனால கரண்ட் கட்டாலும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுனாலும் நம்ம வெளியே இருந்து டக்குன்னு பார்த்துக்கலாம். எப்பா இன்வெர்டர் செலவு, கேமரா செலவு இவ்வளவு சொல்கிறேன்ல. நீங்கள் ஒரு டைமில் ஒரு 10 கோழி செத்து போச்சுன்னா 5000 ரூபா ஆச்சு. இதே மாதிரி ஒரு 3 நாள் செத்து போச்சுன்னா நீங்கள் ஒரு இன்வெர்டர் வாங்கிடலாம். 20 சில்லறைக்கு நீங்கள் இன்வெர்டரே வாங்கி போயிடலாம். அதை யோசிச்சு பாருங்க. 5000 ரூபானா வெறும் கோழி 5000 ரூபா மட்டும் தோணும். ஆனால் அது கொடுக்குற முட்டை அதெல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அது மாதிரி அணிலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூடு வைக்க வேண்டியது, வலையை வெட்ட வேண்டியது, அணில் தொந்தரவும் ரொம்ப பெரிய தொந்தரவாக தான் இருக்குது. நான் இப்போ என்னன்னா, இப்போ 2 இன்ச் வலைக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் வலையை மறுபடியும் வாங்கி தான் மாட்டணும்னு இருக்கேன். உங்களுக்கு கேமரா இந்த மாதிரி செலவு எல்லாத்தையும் யோசிச்சதுல கொஞ்சம் பெருசாக கூட ஒரு 50,000 ரூபாலேருந்து 60,000 ஆகும். எக்ஸ்ட்ரா இன்வெர்டர் கேமராலாம் போடுறதுக்கு தான். மாதம் 500 பில் ஆக தான் செய்யும். ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை தான். திடீர்னு எதுவும் பிரச்சனை அப்படின்னா நம்ம கேமராவில் பார்த்துக்கலாம். இன்வெர்டர் இருந்துச்சுன்னா கரண்ட் போயிருன்ற பயம் இல்லை. நீங்கள் ப்ரூடிங் எடிங் போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் இன்வெர்டர் 20-25 ரூபாய்க்கு மேலே போட்டிங்கனாலே கொஞ்சம் தாங்கும். நான் எந்த பொருளுக்கும் ஏன் மார்க்கெட்டிங் பண்ணலைன்னா, இப்போ கம்பெனி நேம் எதுவுமே சொல்லலைன்னா, நான் வாங்கி 6-7 மாதம் தான் ஆகுது. நான் இன்னும் 2 வருஷம் யூஸ் பண்ணால் தைரியமாக சொல்லலாம். அதனால தான் நான் கம்பெனி பேர் எதுவுமே நான் மென்ஷன் பண்ணல. அந்த பிளம்பர்கிட்ட இந்த மாதிரி காமிச்சிக்கங்க, இப்போ இந்த மாதிரி யூனியன்லாம் போட சொல்கிறேங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் இது தெரியும். ஆனால் நம்ம என்ன யூஸ், டேங்கை கலட்டுவோமா இல்லையான்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் தான் அவங்க அதுக்கு தக்கன வேலை பார்ப்பாங்க. யூனியன் நமக்கு தெரியறத விட அவங்களுக்கு நிறைய தெரிய தான் செய்யும். ஆனால் நம்ம அவங்க டேங்க் வைனா சும்மா கனெக்ட் பண்ணி விட்டு போயிடுவாங்க. யூனியன் போட்டு வைங்கன்னு சொன்னால் நாங்கள் கலட்டுவோம் இந்த மாதிரி சொன்னால் தான் அவங்க இந்த மாதிரி யூனியன்லாம் போட்டு கரெக்டாக பண்ணுவாங்க. இவ்வளோதாங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ரொம்ப மாதத்துக்கு ஒருக்க ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு எனக்கு ஆசை. உங்களுக்கு கேள்விகள் எது இருந்தால் கமெண்ட்ல போடுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் வீடியோவாக போடுறேன். தெரியாத விஷயத்த நான் டாக்டர்ஸ்ட்ட இருந்து ஃபார்மர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணி நானும் தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்டயும் ஷேர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.